என்னுடைய சக்தி எல்லாம் இழந்து நான் உடல்நிலை சோர்வற்று அடைகிறேனே. இது என்ன ஆயிற்று? என் மனைவி தாட்சாயனுக்கு இறந்து விட்டாளா? இது ஏதாவது தீங்கு நடந்து விட்டிருக்குமா? ஐயோ, எனக்கு சக்தி இல்லை என்றால் துஷ்டன் வேலை அதாவது யாகம் செய்யக்கூடிய யாகத்தில் இருந்து என்னை அழிப்பான் போல் தெரிகிறது. அதனால் அவன் யாகத்தை நான் அழிக்க வேண்டும். இப்போதே நான் என் ஜனாபதத்தில் இருந்து அவனை அழிப்பதற்காக குழந்தைகள் உட்பட செய்கிறேன். போடுங்க.
பேசினால் போடாங்க பேசக்கூடாது. பேண்ட் போடுவியா? போடி வர பேண்ட் கழட்டி போட்டு அமிர்தோட வச்சா அமிர்தோடியா திரும்ப பேசக்கூடாது. பேசக்கூடாது. மூடு வாயை. எக்கச்சக்கம் ஏடாகுடம் திமிரு பருப்பு பேசுவாயா? பேசுவாயா? பேசுவாய். பேசுவாயா? ஏய் பேசக்கூடாது. சாதாரணமான ஆளா? பேசக்கூடாது சொல்றீங்க. பேசவே மாட்டேன். பேசணும். எதுக்கு பேசுற? யாரா பேசுற? ஏன் பேசுற? பயம் கூடாது. பக்தி திமிரு திமிரு பேசக்கூடாது. 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 சுண்டி காணிக்கிறீங்க. நான் பேசவே இல்லை. பேசக்கூடாது. பேசக்கூடாது. நீ போடி கம்முடு. தப்பு பேசுறியா? பேசக்கூடாது. வாய் பிடிக்கா. பேச மாட்டேன். ஏய் கீழே என்ற மேல் உட்காரக்கல படிக்கல வர்றான் அப்படியே உருளு உருளு அப்படி தெரியா போற உருளு கேமரா உருளு. இல்லை உருளு வேகமா அடி கையை மேல தூக்கி கும்பிடு. ஒரு கையும் ரெண்டு கை வாசிக்குது. ஏன் கைதான் அம்மா மேல அடிக்கிறது கவலைப்படாங்க. மேல தூக்கி கும்பிடு. நல்லா பயம் பயம் பக்தி பக்தி திமிரு திமிரு எக்கச்சக்கம். ஆமா ஏடா கூட பேசுறியா? பேசுவியாடா? பேசவே இல்லையே. அம்மாக்கு கிரீடுமே பேசக்கூடாது. பேசக்கூடாது. அப்படி பாடாங்க. பாய்க்கு போடுவியா? ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க. போடுவியா? 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 அடி அடி. ஏய் என்னம்மா? பேசக்கூடாது. அகட விகட பேசியதே உண்டானால் அடிக்கிறீங்களா? அடிவா. அடிக்காம அடிச்சு பாரு. நாளைக்கு ஆட்சி போட்டு அவன் எடுத்து பாருங்க. வாங்க. யாரு வரது போய் அடிங்க. ஒழிச்சு விடுவோங்க. எப்படி சின்ன காலுக்கு ரமேஷ் வாயில் போட்ட மாதிரி போட்டுருவோம். திமிரு 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 வர அப்படி இருந்தாலும் கேட்டியா? கேட்டாயா? கேட்டியா? கேட்டியாடா? தப்பு. நாங்கள் யார்? நாங்கள் எப்பேற்பட்டவர்கள்? எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? தெரியாது. எப்பேற்பட்டவர்கள்? பா சொல்றேன். அப்படி இருந்தாலும் நாங்கள் ஏன் பெற வேண்டும்? யாரால் உரித்தவர்கள்? நாங்கள் ஏன் பிறக்க வேண்டும்? கேட்டியா? ஆமா. கேட்டியா? ஏன் பிறக்க வேண்டும்? ஏன் பிறக்க வேண்டும்? யாரால் பிறக்க வேண்டும்? அகோர கோரத்தோடு. எதற்காக பிறந்தாய்? அகோர கோரத்தோடு நாங்கள் பிறந்திருக்கிறவே. நாங்கள் ஏன் பிறக்க வேண்டும்? ஏன் பிறக்க? யார் பிறத்தது தெரியுமா? சங்கரன் என்று சொல்லக்கூடிய யாரு? சக்கன். சங்கரன் என்று
எங்க பிறக்க வச்சு தக்கனா நீ தான் சொன்ன. சங்கரன் என்று சொல்லக்கூடிய சங்கரன். யாரு? சங்கரன். சங்கரன். ஆதி சிவன். ஏய். அப்படி சங்கரன் என்று சொல்லக்கூடிய ஏய். அவரோட ஜடாபரத்திலிருந்து ஏய். நாங்கள் ஏய். இருவரும் பிறந்திருக்கிறோம். ஏய். எப்படி? சிவன் தாயன் என்று சொல்லக்கூடிய ஏய். எங்கள் குலமாகப்பட்டது ஏய். சிவகுலம். சிவகுலம். எப்பேற்பட்ட குலம்? சிவகுலம். எங்கள் குலம் ஏய். சிவகுலம். சிவகுலம். அப்படி சிவகுலத்தில் பிறந்து ஏய். நாங்கள் வந்திருக்கும் பொழுது ஏய். ஏன் பிறக்கடிக்க வேண்டும்? ஏன் பிறக்க வேண்டும்? எப்படி வருந்தோம்? எப்படி பிறந்த? அந்த நாயில் பார்த்ததே உண்டா? ஏய். எப்படி? எப்படி? அந்த ஏய். தட்சகனாகப்பட்டவன் ஏய். என் என்று சொல்லக்கூடிய ஏய். என் தந்தையார் ஏய். யாரவர்? ஆதி சிவன். பரமநாதன். பரமநாதன். பரமநாதனை அழிக்க வேண்டி ஏய். யாகத்தை மேற்கொண்டார். ஏய். யாகத்தை மேற்கொண்டார். ஏய். ஏன் யாகத்தை செய்ய வேண்டும்? எதற்காக செய்ய வேண்டும்? தெரியாது பாவம். ஏய். என் தந்தையாராகப்பட்டவர் ஏய். நீண்ட காலமாக நீண்ட காலமாக என் தந்தையார் உன் தந்தையார் என் தாயாரை தாயாரை நோக்கி நோக்கி பார்த்து காதல் இச்சை கொண்டு ஓடி சென்று காதல் மனம் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை முடித்தார்கள். அப்பயே உங்க அப்பா பொண்ணு கூட்டு தாத்தாகடியை ஓடி சென்று திருமணத்தை முடித்தார்கள். அப்படி திருமணம் முடித்த உடனே என் தந்தையார் அவரும் சென்று வெள்ளங்கிரிக்கு சென்று நீண்ட காலம் ஆகிவிட்டது. அங்கு வந்தது யார்? நாரத மகாமுனிவர். அப்படி நாரத மகாமுனிவர் தூண்டிவிட்ட காரணத்தினால் அந்த யாரவன் அந்த தக்கனாகப்பட்டவன் வேள்வியை செய்து நரமத யாகம் என்று சொல்லக்கூடிய நரமத யாகத்தை செய்தால் பரமநாதன் முடித்து விடுவான். எப்படி? நரமத யாகத்தை செய்தார். நரமத யாகத்தை செய்தார் பரமனார் மடிந்து விடுவார். பரமனார் மடிந்து விடுவார். அதற்காக பார்த்துவிட்டு நரமத யாகத்தை செய்தார்கள். அந்த நரமத யாகத்தில் அனைத்து தேவர்களுக்கும் அழைப்பு உண்டு. அனைத்து 33 கோடி தேவர்களுக்கும். எப்படி? 30 தேவர்கள், மூவர்கள், சித்தர் வித்யாதர்கள், கந்த கருடர்கள், ஜனாதிபதிகள் அனைவருக்கும் அழைப்பு உண்டு. அனைவருக்கும். பரமனை தவிர எந்த குருமனுக்கும் அழைப்பு உண்டு. குரமனுக்கு அழைப்பு உண்டு. அப்படி பரமனை தவிர அனைத்து பேருக்கும் அழைப்பு உண்டு. அப்படி அழைப்பு கொடுத்த காரணத்தினால் ஓடோடி தேவர்கள் சென்றார்கள். அனைத்து பேரும் சென்று அந்த நரமத யாகத்திற்கு அனைத்து தேவர்களும் சென்றிருக்கிறார்கள். பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அனைத்து தேவர்களும் சென்றிருக்கிறார்கள். அப்படி தேவர்கள் சென்றிருந்தாலும் என் தாயாராகப்பட்டவள் யாரவர்? தாட்சாணியாகப்பட்டவள். ஆமா. என் தந்தையார் சொல்லுக்கு இசங்காமல் என்ன சென்றார்? எங்கே சென்றார்? எங்கு சென்றார்? ஓடோடி தச்சகாபுரி என்று சொல்லக்கூடிய புரிக்கு சென்று அந்த யாகத்தை நிறுத்தலாம் என்று தாயார் செல்ல அப்படி போகும்போது என் தாயாராகப்பட்டவரை அவர் தந்தையாராகப்பட்டவர் செவி சாய்க்கவில்லை. அப்படி செவி சாய்க்காத காரணத்தினால் என் தாயாராகப்பட்டவர் அந்த அக்னி என்று சொல்லக்கூடிய யாகத்தில் இந்த வேள்வியை நிறுத்தணுமா இல்லையா? இந்த வேள்வியை நிறுத்திருக்கணும் தானே. அப்படி நிறுத்தி சொல்லி கேட்கல என்ன பண்றது? தன் உயிரை என்று சொல்லக்கூடிய கணவர் உயிரை காப்பதற்காக என் தாயாராகப்பட்டவர் ஓடோடி சென்று அக்னியிலே எப்படி? அக்னியிலே குதித்தார். யாகத்தை தடுக்க வேண்டும் என்று. ஆனா யாகத்தை தடுக்க வேண்டும் என்று குதித்தாலே என் தாயார் அக்னியில் அந்த யாக குண்டத்தில் பிரவேசித்து குதித்து அங்கேயே சாம்பல் அடைந்தாலே என் தந்தையார் வாக்கிறார். ஓடோடி சென்று இணை அழைக்கிறார். எப்படி? இந்த யாகத்தை நிறுத்த வேண்டும். ஆனா என் தாயார் இறந்தது என் தந்தையாருக்கு தெரியாது. இந்த யாகத்தை நிறுத்த வேண்டும் என்று முதலாக யாரை அனுப்பித்தார்? முதலாக விநாயகனை எழுப்ப அது விநாயகராகப்பட்டவன் கொள்ளுக்கட்டு தின்னு அங்கேகிறான். இருமுறையாக பார்த்ததே உண்டானா முருகன் என்று சொல்லக்கூடிய முருகனை அனுப்பித்தார். அப்படி முருகனை கூட்ட உடனே மயில் மீது ஏறி பவனம் சென்று பெண்ணை பார்த்த உடனே அங்கேயே மயங்கி மயில் மீது பின்புறமாகவே போகிறான். இவர்கள் எல்லாம் போய் 2 பிள்ளையும் யாகத்தை நிறுத்தவில்லை. அதற்கு நான் ஒரு பிள்ளை என்று சொல்லக்கூடிய குழந்தையை உற்பத்தி செய்கிறேன். யார்? ஜடாபுரம் என்று சொல்லக்கூடிய அப்படி ஜடாபுரத்தில் இருந்து அந்த முடியை பிடுங்கி வீசி அந்த ஜடாபுரத்தில் இருந்து அந்த ருத்ரனோட ஜடாபுரத்தில் இருந்து நாங்கள் பிறந்திருக்கிறோம். அப்படி நாங்கள் பிறந்திருந்தால் யார் யார் பிறந்திருப்பது? நான் ஒன்று கோர வீரபத்திரனாக
அப்படி ஜடாபுரத்திலிருந்து அகோர வீரபத்திராக பிறந்திருக்கிறேன். என் மனைவியா என்று சொல்லக்கூடிய இப்ப பிறந்துருக்கிறீங்க பின்னாடி தான் பண்ணுங்க தெரியுமா உனக்கு? தெரியாது. என்ன தெரியாது? எதுவுமே தெரியாது. சக்தி என்று சொல்லக்கூடிய சக்தியோட சாயலாகவே இந்த காளி பிறந்திருக்கிறாள். நாங்கள் இருவரும் பிறந்திருக்கிறோமே, எங்களுடன் எத்தனை இருக்கிறது? என்ன இருக்கிறது? சொல்றேன். பூதங்கள் நடிக்கிறார்கள். நான் எப்பேற்பட்டவன் தெரியாத பாவம் அகண்ட கோபம். எப்படி வீரபத்திரன் என்றால் அகண்ட கோபம் 1000 சிரம். எத்தனை? 1000 சிரம். 1000 சிரம். 1000 சிரம். 1000 சிரம். 2000 கரம். எனக்கு 2000 கரம். எப்படி? 3000 நேத்திரம் என்று சொல்லக்கூடிய எப்படி? 3000 நேத்திரம். 3000 நேத்திரம். அவருக்கு பரமநாதனுக்கு 3 கண். எப்படி? 3 கண். பரமநாதருக்கு 3 கண். எனக்கோ 3000 கண். அப்படி 3000 நேத்திரத்தோடு அகோர வீரபத்திரனாக பிறந்திருக்கிறேன். என்னுடன் பிறந்திருப்பது எனக்கு காவல் இருப்பது யார்? யார்? அகோர பூதங்கள் என்று சொல்லக்கூடிய பேய், பிசாசு, அகோரம், பூதங்கள், பூதங்கள் அப்படி என்னுடன் வர வேண்டும். நான் எங்கி சென்றாலும் சரியே அவங்க எல்லாரும் சொல்றாங்க பாரு நராதிபன் என்று. அப்படி எனக்கு தான் முதலாகவே இந்த நரன் என்று சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் கொல்ற வேலை எனக்கு தான். நான் தான் அடங்காத அதிபதி. எப்படி? பூதங்கள் அதிபதி. எப்படி? அதே அதிபதி. எது அதிபதி? சொன்னி அதேதான். என்னது? நீ என்ன சொன்ன? பூதங்கள் அதிபதி. அதே தான் நான் சொன்னப்ப. என்னது? அதே பூதங்கள் அதிபதி. அப்படி பூதங்களுக்கு நாங்கள் இருவரும் அதிபதியாக இருக்கிறோம். எப்படி? இவங்க 2 பேர்கிட்ட எப்பயுமே பூதங்கள் இருக்கும். எப்படி? 2 பேர்கிட்ட அகோர பூதங்கள் அதிரடவே தான் அண்டத்தில் அண்ட 2 எல்லாம் இது நெடுங்கவே அகோர வீரபத்திரனாகவும் எப்படி? அகோர வீரபத்திரனாகவும் அவதாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அப்படி அகோர வீரபத்திரனாகவே அவதாரத்தை மேற்கொண்டிருந்தால் எங்கு வேலை என்ன கொள்ள வேண்டும்? என்ன இந்த ஆட்டம் பேசுன அருகட்டு குதியாரு அவனும் பேசினா